4 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் தமிழ் தகுதி எண் மதிப்பீட்டு தேர்வு தான் நம்ம இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கே நம்ம பார்க்கலாம். பிழை திருத்தம் செய்க. மயில் அலரும் குயில் கூவும் ஆந்தை அகவும், மயில் அகவும் குயில் அலரும் ஆந்தை கூவும், மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும், மயில் கூவும் குயில் அலரும் ஆந்தை அகவும். விடை தெரியவில்லை. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சீதா சரி. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். அடுத்து பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். 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 ஸோ இதில் பிழை திருத்தம் அப்படின்னா எங்கே கரெக்டாக அந்த இக்கு இங்கே இச்சு இத்து இதெல்லாம் கரெக்டாக எங்கே வருமோ அதை நம்ம எழுதணும். அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. வாழைப்பழ இத்து வரும். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இங்கே இக்கு வராது. வியாழக்கிழமை கீழே விழுந்தான், அங்கே இக்கு வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதா சரி. அடுத்து பிற வினை சொற்களை கண்டறிக. நனைந்தான் படித்தான், திருந்தினான் நனைந்தான், வருவித்தான் திருந்தினான், படித்தான் வருவித்தான். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி தான் கரெக்ட். பிறவினை சொற்கள்னால் வருவித்தான் திருந்தினான். அடுத்து பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது என்ன தொடர்? இலக்கண குறிப்பில் கேட்டிருக்காங்க. எதிர்மறை தொடர், செய்வினை தொடர், செயப்பாட்டு வினை தொடர், விழைவு தொடர். விடை தெரியவில்லை. ஆன்சர் செய்வினை தொடர். பூங்குழலி யாழ் மீட்டினாள், ஒரு செயலை செய்கிறாள், அதனால செய்வினை தொடர். அடுத்து விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வினா அமைக்கணும். வணிக அறிவியல் என்றால் என்ன? எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது? வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா? எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும்? விடை தெரியவில்லை. ஸோ விடைக்கேற்ற வினா அமைத்தல் அப்படின்னா இதில் கரெக்டான ஆன்சர் பி தான். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆன்சர் பி தான் சரி. அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர் புலிக்கும் நசையி போத்து மங்கை நல்குவர் சாவகர். ஸோ இதை நம்ம கரெக்டாக அகர வரிசைப்படி எழுதணும். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? கேழ்வர் சாவகர் நல்குவர் நசையி பொலிக்கும் மங்கை போத்து. சாவகர் நசையி நல்குவர் கேழ்வர் பொலிக்கும் மங்கை போத்து. கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொலிக்கும் போத்து மங்கை. கேழ்வர் சாவகர் நல்குவர் நசையி புலிக்கும் போத்து மங்கை. ஸோ இதில் ஆப்ஷன் சீதா சரி. கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் புலிக்கும் போத்து மங்கை. ஆன்சர் சீதா சரி. அடுத்து தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. தாக்கு வினையால் அணையும் பெயர் தந்தவர். டி தான் கரெக்ட். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள் அப்படின்றதோட வேர்ச்சொல் சென்ற, செல்ல, செல், சென்று. ஆன்சர் சீதா சரி. செல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சூழ், சூழ், சூழ். ஸோ 3 இல் இருக்குது இதில். இதுக்கு கரெக்டான ஆன்சரை நம்ம எடுக்கணும். கருப்பம் சுற்று சபதம், சபதம் சுவர் தானியம், ஆலோசனை ஆணை வாயில், ஆணை முற்றுகையிடு சருமம். விடை தெரியவில்லை. சூழ் அப்படின்னா கற்பம், சூழ் சுற்று, அடுத்து சூழ் சபதம். ஸோ ஆன்சர் ஏதா சரி. அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தாள். விடை தெரியவில்லை. இதில் பிழையற்ற தொடர்னா ஆன்சர்
ஏதா சரி, எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.